தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ஒரு வருடத்திற்கு முன்பு காணாமல் போன ரேடியோ பெட்டியை கண்டுபிடித்து தரக்கோரி 95 வயது மூதாட்டி ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் சிந்தாமணியை சேர்ந்த ஆதிலட்சுமியின் ரேடியோ பெட்டியை கடந்த ஒரு வருடத்திற்கு முன் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல் நிலையத்திற்கு சென்று ஏமாற்றத்துடன் திரும்பிய மூதாட்டி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தார். வெளியே வாங்க கொஞ்சம் எங்க எனக்கு பிடிக்காது சம்பளம் தானே வேலைக்காங்க ரேடியோ வாங்கி தரணும்ல வாங்கி தர மாட்டேன். நாளைக்கு மண்ணை வச்சு தீ வச்சுருவேன். யார படிக்க அதுதானே பார்த்தேன். ரேடியோ என்ன பெட்டி காணாம போனது பேங்க்ல 700. சரி, பழைய பெட்டியா புது பெட்டியா? என்ன பாட்டு கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள 4 கடைகளுக்கு அரசு அதிகாரிகள் சீல் வைக்க வந்தபோது பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பெண்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.